ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 17 கீழ்க்கணக்கு நூல்களில் முதலாவது நூலான நாலடியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நூற்குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நூல் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று முதலாவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதுக்கப்புறமா இது 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்தையும் சொல்லுது. இதோட சிறப்பு பெயர் நம்ம எடுத்துட்டோன்னா நாலடி 400 வேளாண் வேதம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. நாலடியார். சமண முனிவர் பலரால் இந்த நூல் பாடப்பட்டிருக்கு. திருக்குறள் மாதிரியே இதுக்கும் அறம், பொருள், இன்பம்னு முப்பாலும் கொண்டது. 4 சொல்லுக்குருதிங்கிற மாதிரி திருக்குறளும் நாலடியாருக்கும் எப்பொழுது தொடர்பு இருக்குது. இது இப்போ புக்கில் எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாம். இது 6th பழைய புக்கில் இயல் 2 டேர்ம் 1 வருது. அதே மாதிரி புது புத்தகத்தில் டேர்ம் 2 இயல் 5 வருது. இப்போ நம்ம 6th பழைய புக்கில் டேர்ம் 1 இயல் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை இயற்றியவர் சமண முனிவர். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நம்ம இதுக்காக பாட்டை மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பாட்டை 2 டைம் நல்லா உற்று நோக்கி நம்ம படித்தாலே போதும், நமக்கு அது புரிஞ்சிடும். எப்போவுமே பாடலை படிக்கும்போதே அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம படித்தோம்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இதை படிக்கும்போதே நமக்கு அர்த்தம் புரியுதுல்ல. நாயோட கால்கள் வந்து எப்போவுமே நெருங்கி இருக்கும். அதுபோல் நிறைய பேர் நம்ம கூட நெருங்கியிருப்பாங்க. ஆனால் ஈயோட கால் அளவுக்கு கூட அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. இந்த மாதிரி நட்பு நமக்கு இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே வாய்க்காலில் தண்ணீர் வந்து எங்கிருந்தோ வந்து நீரை வந்து வாய்க்கால் வந்து பாய்ச்சி விளைய செய்யும். அதுபோல தான் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் நமக்கு தேவையான சமயத்தில் வந்து உதவுவாங்க. இந்த மாதிரி ஒரு நட்பு தான் நமக்கு தேவைன்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதோட சொற்பொருள் தான். இதில் வந்து மொத்தமாக 6 சொற்பொருள் இருக்குது. நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா நெருங்கி இருப்பாங்க. என்னாம்னா என்ன பயன். சேய்மை தொலைவு. செய்யினா வயல். அணையர்னா போன்றோர். அடுத்ததாக 6th புது புக்கில் டேர்ம் 2 இயல் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வைப்புலி கோட்பா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதனை இயற்றியவரும் சமண முனிவர் தான். வைப்புலி கோட்பா வாய்த்தீர் கேடில்லை, அதாவது கல்வி என்னென்னைக்குமே கேடு வரக்கூடிய ஒரு செல்வம் ஆகாது. இது யாராலும் கவர முடியாது. ஏன் அரசனால் கூட கவர முடியாது. என்றைக்குமே இது குறைவு இருக்காது. இப்படிப்பட்ட கல்வியை ஒரு பெற்றோர் தன் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் குறைவின்றி நிறைவாக கொடுக்கணும். இதை தவிர வேறு செல்வம் அவங்களுக்கு செல்வமே கிடையாதுன்னு தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேயும் 6 பொருள் இருக்குது. என்னென்னா வைப்புலி. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமிக்க வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து இயல், வாய்க்கும்படி கொடுக்கணும். விச்சைனா கல்வி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வவ்வார்னா கவர முடியாது. எச்சம்னா செல்வம். இதுதான் நாலடியார் பற்றி புக்கில் கொடுத்துருக்கிற குறிப்புகள். அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம் தமிழுக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.